கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ராணுவ வீரர்களைப் போல நம் தேசத்தையும் இந்த உலகெங்கும் இருக்கிற மனித குலத்தையும் காப்பாற்ற நமக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும், வேறொன்றும் செய்ய வேண்டாம். நாம் நம் இருதயத்தை கட்டுப்படுத்தி பாவம் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்து வேத தியானமும் ஜெபமும் செய்து கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு நடந்தால் அந்த பரிசுத்தமே பொல்லாத ஆவிகளை அழித்து போடும். நாம் ஒன்றும் போய் செய்ய வேண்டியதில்லை, நம்மால் ஒன்றும் முடியவும் முடியாது. அதனால் அந்த பரிசுத்த வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 144. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்முடைய கண்மலையாய் கர்த்தர் இருக்கிறார். கண்மலை என்றால் பாதுகாப்பை குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு உயர்ந்த பாதுகாப்பாய் இருக்கிறார். அதாவது ஒரு தேசத்தின் எல்லையில் மலை இருந்தால், மிகப்பெரிய மலை இருந்தால், அது அந்த தேசத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பாய் இருக்கும். இயற்கை அரண் என்று சொல்லுவோம். அப்படி பாதுகாப்பாய் இருக்கும். அதுபோல கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்படி பாதுகாப்பாய் இருக்கிற நம் ஆண்டவர் நம்மை யுத்தத்திற்கு நம் கைகளை பழக்குவிக்கிறார், நம் விரல்களை போருக்கும் பழக்குவிக்கிறார். அப்படி என்றால் என்ன? அதாவது இந்த காரியம் 2 வழிகளில் நாம் புரிந்து கொள்ளலாம். 2 பொருள்களை இப்பொழுது கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, நம் கைகளின் செயல்கள், நாம் செய்யும் செயல்கள், நம் கைகளினாலும் நம் விரல்களினாலும் செய்கிற செயல்கள் எல்லாம் பரிசுத்தமானதாய் இருக்கவும் பாவத்திற்கு நம்மை விலக்கி காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக கர்த்தரை கண்மலையாய் கொண்டு அவரை நம்பி அவரிடத்தில் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்து தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து வாழுகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் அன்றன்றைக்கு தேவையான, நமக்கு தேவையான அறிவை, ஞானத்தை கொடுக்கும்படியாக அவர் தினந்தோறும் காலையில் நம்மோடு பேசுவார். வேத வசனங்களை நமக்கு தருவார். அதை படிக்கும் பொழுது நாம் அன்றைக்கு செய்கிற அந்த காரியங்கள் எல்லாமே பரிசுத்தமானதாய், பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள அது உதவியா இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு அரசாங்க அலுவலகத்தில் பணிபுரிகிறவராய் இருக்கலாம். அந்த நேரத்தில் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை, அந்த நேரத்தில் லஞ்சம் வாங்கவோ அல்லது தவறான காரியங்கள், தவறான ஒரு கையெழுத்திடவோ, தவறானவர்களுக்கு உதவி செய்யவோ நாம் நேரிட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொல்லாத ஆவிகள் கொண்டு வரும். தீங்கான உலகம் இது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால், நாம் ஜெபித்து நம் வேலைக்கு நாம் சென்றிருந்தால், அங்கு வரும் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்கு புரிந்துவிடும், இது பாவம். நம்மை லஞ்சம் வாங்க சொல்லுகிறார்கள், ஒன்று பணம் கொடுக்கிறார்கள், அதை நாம் வாங்கக்கூடாது, கர்த்தருக்கு பிடிக்காது என்று நாம் அதை விலக்கி, அந்த பாவத்தை விலக்கி நம் கைகளை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். நம் கைகள், நம் விரல்கள் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். அப்படி நாம் தினந்தோறும் செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமான பாவத்திற்கும் நாம் விலக்கி காக்கப்படும் பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்பொழுது அந்த பாவத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற வியாதிகள், பாடுகள் வராது. ஏனென்றால் நாம் பாவம் செய்யவில்லை அல்லவா? பாவம் செய்தவர்களுக்கே கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். அப்படி இருக்க நமக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டார். நாம் அந்த பாவம் செய்யாமலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெறாமலும் பரிசுத்தமாய் வாழ நமக்கு வழி கிடைக்கிறது. இதுதான் நம் கைகளை போருக்கும் நம் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறவர். ஏனென்றால் நாம் பாவம் செய்யக்கூடாது என்ற மனநிலையில் நாம் இருப்போம். நம்மை பாவம் செய்ய தூண்டுகிற பொல்லாத ஆவியினால் ஆளுகை செய்கிற மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் தான் நமக்கு சத்துருக்கள். அவர்களை தான் நாம் வெற்றி பெற வேண்டும். எப்படி? வார்த்தையால் நம்மை யுத்தம் செய்வார்கள் நம்மிடம். இவ்வளவு பணம் தருகிறோம், சுலபமாக கிடைக்கும், ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது யாருக்கா இருந்தாலும், ஆகா நமக்கு இவ்வளவு பணம் கிடைக்குமே, நம் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை செய்யலாமே,
நம் குடும்பத்துக்கு இவ்வளவு செய்யலாமே, இவ்வளவு பணம் ஒரே நாளில் ஒரு நிமிடத்தில் கிடைக்கிறது என்றால் செய்யலாமே என்று இச்சையை சாத்தான் தூண்டுவான். அது ஒரு எண்ணம் மனதில் வரும் ஒரு பக்கத்தில். இப்படி எல்லா சூழ்நிலைகளும் வரும் பொழுது அதன் பின் விளைவு மிக ஆபத்தானதா இருக்கும். நம் வேலையே போய்விடும் நிலை ஏற்படும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து, அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு, பாவத்திற்கு துணை போகாதபடிக்கு, பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அவருடைய வார்த்தைகள் உதவி செய்யும். நம் கைகள் நாம் யுத்தம் நாம் அந்த மனிதர்களோடு யுத்தம் செய்கிறோம். மனதில் போராடுகிறோம். இதை செய்யலாமா? வேண்டாமா? அவர்கள் எவ்வளவு பேசினாலும் முடியவே முடியாது. உன் வேலையை பார் என்று சொல்லி பரிசுத்தமாய் தீயவர்களுக்கு துணை போகாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு வராது. பொல்லாத ஆவிகளுக்கு நம் மேல அதிகாரம் இருக்காது. நாமும் நம் குடும்பமும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்க வாழ்வோம். இப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். இதுவே அவர் நம் கண்மலை என்பதற்கு பொருளாய் இருக்கிறது. இன்னொரு பொருள் என்னவென்றால் ஆவிக்குரிய யுத்தம். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பிசாசுகளை துரத்தினார் என்று பார்க்கிறோம். பொல்லாத ஆவிகள் அவர் வார்த்தையினால் அவர் விரல்களை நீட்டி அந்த ஆவிகளை விரலை நீட்டி அந்த ஆவிகளை கடிந்து கொண்டார் என்றும் அவைகள் புறப்பட்டு அந்த மனிதனை விட்டு போயின என்றும் வேதாகமத்தில் சுவிசேஷ புஸ்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது விரல்களினால் பிசாசுகளை துரத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய விரல்களின் வழியாய் நடக்கிறது. நம் ஆவிக்குரிய யுத்தங்கள் எல்லாம் நம் விரல்களின் வழியாய் இறங்கும். இது கேட்பதற்கு நம்புவதற்கு சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் விசுவாசித்தால் இந்த ஆவிக்குரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்கும் கிடைக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு வல்லமை, ஒரு வரம் என்று சொல்லலாம். அதாவது இதை ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது நாம் விசுவாசித்தால் அதே அனுபவங்கள் நமக்கும் ஏற்படும். ஆவிக்குரிய ஒரு அனுபவம் ஏற்படும். அது என்ன? அதாவது தீமையோடு எதிர்த்து நாம் போரிடும் பொழுது, யுத்தம் செய்யும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நம் கைகளின் வழியாய் வல்லமை இறங்குவது நம் கைகளுக்கு தெரியும். நம் கைகளின் வழியாய் நம் விரல்கள் வழியாய் வல்லமை ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் பாய்வது போல, மென்மையான ஒரு பவர் பாய்வது போல அது நமக்கு இருக்கும். சில நேரங்களில் இன்னும் சற்று புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், மிக்ஸி ஓடும் பொழுது அதன் மேல் நம் கையை வைத்தால் அதன் அதிர்வுகள் நம் கைகளுக்குள் ஏறி வரும். அதுபோல இந்த அனுபவம் இருப்பவர்களுக்கு கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து வல்லமை நம் கைகளின் வழியாய் நமக்குள் வருவதை உணர முடியும். அதே போல பொல்லாத தீமையோடு எதிர்த்து போரிட்டு கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி பொல்லாப்பை எதிர்த்து நாம் யுத்தம் செய்யும் பொழுது நம் கைகளில் இருந்து வல்லமை இறங்கி நம் விரல்கள் வழியாய் வெளியே போவதையும் நம்மால் உணர முடியும். இதை பார்க்க முடியாது, உணர முடியும். நம் கைகளுக்கு தெரியும். அதாவது ஒரு கரண்ட் பாய்ந்து போவது போல நம் கைகளை விட்டு போகும். இந்த அனுபவங்கள் ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அதை விசுவாசித்தேன். அந்த அனுபவங்கள் எனக்கும் வந்தது. இன்றும் இருக்கிறது. அது ஒரு முறை வந்துவிட்டால் நம் ஆயுள் முழுவதும் நம்மோடு இருக்கும். அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வரமா இருக்கிறது. தயவு செய்து இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றி பெரியவர்கள் சொல்லும் பொழுது, பெரிய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கும் அப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். சில நேரங்களில் சில இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது நாம் சாதாரணமாக நடந்து செல்வோம். அல்லது நாம் இருக்கும் இடத்திலேயே யாராவது திடீரென்று பொல்லாத ஆவிகள் அதிகமாய் நிரப்பப்பட்டவர்கள் நம்மிடம் நெருங்கி வந்தால் நம் கைக்கு அது தெரியும். நம் கை விரல்கள் வழியாக வல்லமை இறங்கி போய் அந்த ஆவிகளை அழிக்கும். இது நமக்கு தெரியாமலே நாம் சும்மா இருக்கும் பொழுதே தானாகவே இப்படி நடக்கும். இதுவும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வரம். இது கர்த்தருடைய அபிஷேகம் நம்மேல் இருப்பதினால் நடப்பது. அதனால் கர்த்தருடைய காரியங்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. மற்றவர்கள் பெரியோர்கள் சொல்வதை கேட்டு நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியமான இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் கிடைக்கிறது. விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். இந்த வசனம் மிகவும் சத்தியம், உண்மை, இன்றும் நிறைவேறுகிறது. அதற்கு சாட்சியாக நானும் இருக்கிறேன். கர்த்தர் தந்த இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் விசுவாசியுங்கள்.
அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும். அதனால் நன்மைகள் உண்டாகும். நமக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம் திருச்சபை, இந்த பூமிக்கே உலக வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாய் அது இருக்கும். பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டு பூமி சுத்திகரிக்கப்படுகிறது. நம் மூலமாய் அது நடப்பது நமக்கு பெரும் பாக்கியம். அதற்கு பயன்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். பரிசுத்த வாழ்வு என்பது அதுதான். இந்த பூமியில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் செயல்களை அழிக்கும்படியாகவே எதிர்த்து நாம் போராட பிறந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய வேலை. அதுதான் நம்முடைய லட்சியமாய் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வோம். நம்மை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பியிருப்பது அதற்காக தான். நாம் யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். யுத்தம் செய்வோம். சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய அரசாங்கத்தில், ராணுவத்தில் பணிபுரிகிறவர்கள் எப்பொழுதும் அந்த சீருடை அணிந்து, ஷூ அணிந்து, அப்படியே அவர்கள் யுத்த தோற்றத்திலேயே இருப்பார்கள். சாப்பிடும் போதும், தூங்கும் போதும் கூட அதே உடையில் இருப்பார்களாம். எப்பொழுது யுத்தம் வந்தாலும் உடனே எழுந்து ஓட வேண்டும். எதிர்த்து நிற்க வேண்டும் எதிரியை என்று. அதுபோல நாம் வாழ வந்திருக்கிறோம். சுகபோகமாய் நாம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டு, சமைத்து சாப்பிட்டு கொண்டு, ஊர் சுற்றி பார்த்து கொண்டு இருப்பது ஒரு ராணுவ வீரர் அப்படியெல்லாம் ராணுவ வீரர்கள் செய்தால் நம் நாட்டின் கதி என்ன? நம் நாட்டின் பாதுகாப்பு என்னவாகும்? யோசித்து பார்ப்போம். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ராணுவ வீரர்களைப் போல நம் தேசத்தையும் இந்த உலகெங்கும் இருக்கிற மனித குலத்தையும் காப்பாற்ற நமக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும். வேறொன்றும் செய்ய வேண்டாம். நாம் நம் இருதயத்தை கட்டுப்படுத்தி பாவம் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்து வேத தியானமும் ஜெபமும் செய்து கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு நடந்தால் அந்த பரிசுத்தமே பொல்லாத ஆவிகளை அழித்து போடும். நாம் ஒன்றும் போய் செய்ய வேண்டியதில்லை. நம்மால் ஒன்றும் முடியவும் முடியாது. அதனால் அந்த பரிசுத்த வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் என் தயாபரராய் இருக்கிறார். நமக்கு தயவு காட்டுகிற தேவன் அவர். அவர் நமக்கு தயவு செய்வார். அப்படி என்றால் அன்போடு நாம் கேட்கும் பொழுது, நம்முடைய உதவி நமக்கு தேவைப்படும் பொழுது, நமக்கு இறக்கப்பட்டு உதவி செய்து, நமக்கு தயவு காண்பித்து, சரி போனால் போகட்டும் என்று விட்டு கொடுத்து, தயவு செய்து, சரி இதை செய்து கொள், இதை ஏற்றுக்கொள், இதை பெற்றுக்கொள் என்று நம்மை கொடுத்து, நம்மை அரவணைத்து, நம்மை வழி நடத்துகிற தேவன். அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அவர் தயவு செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு மிகுந்த பாதுகாப்பை தருகிறவராய் இருக்கிறார். அவர் நம் கோட்டையாய் இருக்கிறார். அவர் நம் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நம்மை மிகவும் பாதுகாக்கிறார். கர்த்தர் நம் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்ந்த அடைக்கலம் என்றால் அவரிடத்தில் சென்று விட்டால் போதும், இனி எந்த தீமையும் நமக்கு இல்லை என்கிற முழு பாதுகாப்பு. நாம் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. கர்த்தரிடம் சொல்லிவிட்டோம், அவரை அண்டிக் கொண்டோம். இனி என் வாழ்வில் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று நிம்மதியாக இருக்கலாம். அதுதான் உயர்ந்த அடைக்கலம். அவர் நம் கோட்டையாய் இருக்கிறார். ஒரு பட்டணம் இருந்தால் அதை சுற்றிலும் கோட்டை இருக்கும். அந்த காலத்தில் கோட்டை கட்டி இருப்பார்கள். அந்த கோட்டையானது அந்த பட்டணத்திற்குள் அடுத்தவர்கள், அந்நியர்கள் வந்து நுழையாதபடிக்கு பாதுகாப்பாய் அரணாய் இருக்கும். மிக பாதுகாப்பாய் இருக்கும். யாரும் நுழைந்து விட முடியாது. அந்த பட்டணத்தின் கோட்டையின் வாசலில் காவல் வைத்திருப்பார்கள். யார் உள்ளே நுழைவதென்றாலும் அவர்கள் அனுமதி பெற்றே வர வேண்டும் உள்ளே பட்டணத்திற்குள். இப்படியாக ஒரு கட்டமைப்பு இருந்தது. அது மிகுந்த அந்த பட்டணத்திற்கு பாதுகாப்பாய் இருக்கும். அந்த ஜனங்கள், அதற்குள் இருக்கும் ஜனங்கள் மிகவும் பாதுகாப்பானவர்களாய், அவர்கள் நிம்மதியாய் வாழ முடியும். அந்நியர்களினால் எந்த ஆபத்தும் வராது. நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் கர்த்தர். அவர் நமக்கு கோட்டையாய் இருக்கிறார். நமக்கு விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். நாம் ஏதாவது பாடுகள் அனுபவிக்கும் பொழுது, தீமைகள் நமக்கு நேரிடும் பொழுது, நாம் சிறையிருப்பில் மாட்டிக்கொள்ளும் பொழுது, அப்படி என்றால் துன்பங்கள், பாடுகள் நம்மை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது, அதிலிருந்து விடுவிக்க நமக்கு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மை விடுவிப்பார். அவரை நம்பி அவரை அண்டிக் கொண்டால் அவர் நம்மை விடுவிப்பார். அது எந்த துன்பமாய் இருந்தாலும் சரி, மீட்க முடியாததென்று ஒன்றும் இல்லை. கர்த்தரால் முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. அந்த சராசரத்தையும் படைத்தவர், நம்மை படைத்தவர், அவரால் எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்குகிறவர் அவர்தான். அந்த சூழ்நிலைகளை மாற்றவும் அவரால் முடியும்.
எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். என் கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்பது நம் சத்துருக்கள் யுத்தத்தில் சத்துருக்கள் அம்புகளை எய்தால் அல்லது அவர்கள் கத்தியை வீசும் பொழுது அது நம்மேல் படாமல் இருப்பதற்காக யுத்த வீரர்கள் கைகளில் பிடித்திருப்பார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்காக அம்புகளை தடுத்து அதனால் தள்ளிவிட்டு விடுவார்கள். இப்படி அது ஒரு வட்டமான ஒரு பொருளாக ஒரு தட்டு போல இருக்கும். அதை வைத்து தடுத்துக் கொள்வார்கள் தம்மை காப்பாற்றிக் கொள்ள. அதுபோல கேடகமாய் இருக்கிறார் கர்த்தர். நமக்கு பாதுகாவலாய் எந்த பக்கத்தில் யார் வந்தாலும் குறுக்கே வந்து நின்று நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம் அப்பா மிகவும் அன்பானவர், மிகவும் நல்லவர். அவர் நம் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் நம் தெய்வமாய் இருக்கிறார். அது நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதம்.